வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி டிசம்பர் 2ஆம் தேதி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். வீக்கெண்டில் வீடியோ போடல. காரணம் என்னென்னா, என்னோடய ஒரே கான்செப்ட்டு நிஃப்டி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அப்வர்ட் ரேஞ்ச் தெரியாது அப்படிங்கிறம்போது நான் ட்ரேடே இறங்க மாட்டேன். இது என்னோடய கான்செப்ட்டு, என்னோடய ரூல்ஸில் ஒன் ஆஃப் த ரூல்ஸும் கூட. ஸோ அதனால் நாளைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் ட்ரேட் அவாய்ட் தான் பண்ணுவேன். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டாகவே சொல்லிடலாம். ஸோ வீக்லியில் பார்க்கலாம் எப்படி இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லியில் மார்க்கெட் இன்னமும் புல்லிஷில் தான் இருக்குது. டே சார்ட்லேயும் புல்லிஷில் தான் இருக்குது. 4 ஹவர்ஸ்லேயும் புல்லிஷில் தான் இருக்குது. மொமெண்டம் புல்லிஷ் போயிட்டு இன்னும் க்ளோஷர் மேலே நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ புல்லிஷ் டு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த 2 டிமாண்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம். 1 ஹவரில் இந்த 4 ஹவர் டிமாண்ட் ரெண்டுத்தையும் ரிஃபைன் பண்ணி வரைஞ்சிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல இது வரைக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஆல் டைம் ஹை கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் நியூஸ் செக்ஷனில் உங்களை அப்பப்போ பார்க்க சொல்லியிருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்தியன் ஸ்டாக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஹைஸ் ஆஸ் அவுட்ஃப்ளோ வோஸ் செட் ரொபஸ்ட் ஜிடிபி க்ரோத் பூஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்தியன் ஸ்டாக்ஸ் இருக்கவங்களுக்குலாம் எல்லோரும் காசை உள்ளே போட்ட காசை வெளியில் எடுத்துடுறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜிடிபி க்ரோத் பூஸ்ட்டில் இருக்கிற நம்பிக்கை இல்லை. அதுதான் மெயின் ரீசன். அதுதான் ஜிடிபி க்ரோத் யூஎஸில் நடக்கிற மீட்டிங்லேருந்து பாசிட்டிவ் அவுட்கம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை போனதுனால என்ன ஆகும், மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. நீங்கள் இந்த டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணிங்களா? பண்ணல. நான் பண்ணல. நீங்கள் பண்ணிங்களா? எனக்கு தெரியாது. பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ரீசனிங் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா மார்க்கெட் இங்கே ஆல் டைம் மேலே இருக்குது. பிளைண்டாக இங்கேருந்து ஷார்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு சப்ளைலேருந்து தான் ஷார்ட் பண்ணணும். நம்மளுக்கு கடைசியாக இருந்த சப்ளை இங்கே இருந்த சப்ளை, இங்கே எதுவுமே ஆக்சுவலாக எஃபிஷியன்ட் சப்ளைஸே கிடையாது. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால இன்றைக்கி லாஸ்ட் கேண்டில் டிமாண்ட் ஆக்ட் ஆகும். பிளைண்டாக அது வரைக்கும் வரும்னு வேணால் ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உனக்கு கிடச்சிருந்துச்சுனால நான் ட்ரேட் பண்ணியிருந்திருப்பேன். ஐ மீன் லைக் இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டை இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்துச்சுனாலாவது நான் ட்ரேட் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ நான் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இங்கே எங்கே அந்த மாதிரி பேட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ஒரே ஸ்டெச்சில் வந்த மார்க்கெட்டை எங்கேயுமே ரீட்ரேஸ்மெண்ட்டே பண்ணல. இங்கே ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக திருப்பி டவுன்ஃபால் தான் கொடுத்தாங்க. நம்ம எப்படி இறங்க முடியும் இந்த இடத்துல? ஏன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? இங்கேருந்து நம்மளுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னா, நம்ம எதுக்கு படிக்கிறோம்? நம்ம எஃபெக்டிவான ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு படிக்கிறது. எல்லோரும் எந்த சமயத்தில் வேணால் ட்ரேட் பண்ணலான்னா அது கேம்பிளிங் ஆகிடும். எனக்கு கேம்பிளிங்கில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத குவிக்காக பார்த்துடலாம். ஸோ கடைசியாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டிமாண்ட் இது தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற டிமாண்டும் இது தான். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. இருந்தாலும் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நல்லா கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்மி லாஸில் ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லாஸஸ் எக்ஸ்பைரியில் தான் வரும், அது எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கம்மி லாட்டில் ட்ரேட் பண்ண பாருங்கள் நாளைக்கு. இல்லைனா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் கூட ட்ரேட் பண்ணுங்கள். அவசியமே இல்லை நாளைக்கு ட்ரேட் பண்ணலை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நம்மளுக்கு 2 சப்ளைஸ் அப்வர்டில் இருக்குது. அதாவது இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும்போது ஒரு சப்ளை இங்கே ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஒன்று, இங்கே இன்னொரு சப்ளையும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த சப்ளையில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஏன் இல்லைங்கிறது ரீசனும் சொல்கிறேன். ஒரு செகண்ட். ஸோ இது விக் வரைக்கும் எடுத்தோன்னு கூட இங்கேருந்து தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. ஸோ சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும்னா இங்கே போயிட்டு டச் பண்ணிவிட்டு கூட திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சப்ளை நோக்கி தான் வரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் சப்ளைலேருந்தே ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ட்ரேட் அமையலைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், விட்டுடலாம். ட்ரேட் பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் பெஸ்ட் ட்ரேட்ஸாக இருந்தாலே போதும். ஓகே. ஸோ ஹேவிங் செட் தட், நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு
இங்கேருந்தே நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ், அதாவது இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸோட லாஸ்ட் கேண்டிலுக்கு கீழே வந்துச்சுனாலே நம்ம புட் இறங்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த சப்ளை, லாஸ்ட் சப்ளை, அதாவது இன்றைக்கி ஃபார்ம் பண்ண 215 கேண்டிலுக்கான சப்ளை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன், அங்கே போய் டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி லாஸ்ட் கேண்டிலுக்கான லோ வேல்யூ, அதாவது 26,167 கிட்ட கீழே வந்துச்சுனாலே தாராளமாக நம்ம புட் இறங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதோட டார்கெட்ஸ் வந்து நம்ம இதுக்கப்புறமா ட்ரெயில் பண்ண ஆரம்பிக்கலாம். 26,078 வரைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ மார்க்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து கேஸ் நம்பர் 1. இது நடந்துச்சுன்னா நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் கீழே போயிட்டு எனக்கு இந்த டிமாண்ட்லேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடச்சிச்சின்னா நான் மேலே ஏறுறதுக்கு பார்ப்பேன். ஐ மீன் லைக் கால் பொசிஷன் ட்ரை பண்ணுறதுக்கு பார்ப்பேன். இந்த டிமாண்ட்லேருந்தே கிடச்சிச்சின்னா நல்லது. இது வந்து இந்த டிமாண்டில் கிடைக்காம எனக்கு வந்து ரொம்ப பெரிய கேப் டவுன் நடந்து எனக்கு இந்த டிமாண்டில் கிடச்சிச்சினாலும் நான் க்ளோசிங் இன்றைக்கி லோவஸ்ட் பாயிண்ட் இல்லைன்னா இன்றைக்கி க்ளோசிங் கேண்டில் வரைக்கும் என்னோடய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயில் பண்ண ஆரம்பிப்பேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. கேப் டவுனில் இந்த டிமாண்ட் ஆர் இந்த டிமாண்ட், இந்த 2 டிமாண்டில் எதுலையாவது ஒன்றுத்தில் பாசிட்டிவ் ரியாக்ஷன் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் கால் தான் இறங்குவேன். கேப் அப் சினாரியோவில் இந்த சப்ளை ஆர் இந்த சப்ளை எனக்கு எதுலையாவது நெகட்டிவ் ரியாக்ஷன் கிடச்சிச்சின்னா நான் புட்டு இறங்க போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்ச்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதாவது இந்த டாப் ரேஞ்ச் ப்ளஸ் இந்த பாட்டம் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம இன்ஃபேக்ட் இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த சப்ளைலேருந்து ரியாக்ஷன் கொடுக்கும்போது இன்னையோட லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி லோ பிரேக் பண்ணினதுக்கு அப்புறமா இறங்குறது இன்னும் சேஃபஸ்ட்டு ட்ரேடாக இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து ஒரு சின்ன பேரலல் சேனல் நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஆகிடும். அதாவது 26,230 26,120 இந்த 100 பாயிண்ட்ஸ் 70 to 80 90 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இதுக்கு மேலே போகும்போது எனக்கு இந்த சப்ளைலேருந்து நெகட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா இமீடியட்டாக நான் புட்டில் இறங்க ஆரம்பிப்பேன். இந்த சப்ளையும் உடச்சிட்டு மேலே போனாங்கன்னா நோ ட்ரேட். அதுவே இந்த சப்ளை நெகட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்தா புட்டு இறங்குவோம். ஓகே, இந்த ரேஞ்ச்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தாங்கன்னா நோ ட்ரேட். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இந்த டிமாண்ட் ஆர் இந்த டிமாண்ட் இதில் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கால் இறங்கலாம். அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ஐடியல் சினாரியோ கேப் அப்லேருந்து இங்கே நெகட்டிவ். செகண்ட் ஐடியல் சினாரியோ கேப் டவுன்லேருந்து இங்கே பாசிட்டிவ் ரியாக்ஷன். இதில் எது வந்துச்சுனாலும் நம்ம இறங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.